அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல். இன்றைய தினம் மாட்டுப்பொங்கல், தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மற்றும் தேய்பிறை பிரதோஷம். இந்த நாள்ல இந்த பொருளை உங்க வீட்டு பூஜையில வைங்க. முடிந்தால் சிவன் கோவிலுக்கு போய் இதை வாங்கி கொடுங்க. உங்கள் பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். இந்த மாட்டு பொங்கல் நாளில் பசுவிற்கு தானம் அளியுங்கள். உங்களால் எந்த பொருளை வாங்கி தானம் கொடுக்க முடியுமோ, பச்சரிசி வெல்லம் கொடுக்கலாம், சிறுபருப்பு கொடுக்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். இன்றைய தினத்தில் அகத்திக்கீரை மட்டும் வேண்டாம், மற்றபடி அது மாதிரி பசு வளர்ப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டே கேளுங்க. கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, இது மாதிரி புண்ணாக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுக்கலாமா. பசுவிற்கான தீவனங்கள், சக்தி மிகுந்த தீவனங்களை இன்றைய தினத்தில் நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா செல்வந்தராகும் யோகம் ஏற்படும். நீங்கள் இன்னைக்கு பூஜையில் வைக்க வேண்டிய அந்த பொருள் என்ன, சிவன் கோயிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய இந்த பொருள் என்னங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் தை அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், பிரத்யேகமாக பரிகாரம் செய்துக்க விரும்பினீங்கனாலும், உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் வீட்டு பூஜையில் நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு சின்ன தட்டில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி, ஒரு துண்டு வெல்லம் வச்சு அது மேலே நீங்கள் அருகம்புல் 2 வைக்கணும். கோயிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொருளும், சிவாலயத்திற்கு இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொருளுமே பார்த்தீங்கன்னா அருகம்புல் தான். சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா தவறாமல் அருகம்புல் வாங்கி கொடுங்க. பூஜை அறையில் நீங்கள் எப்போ வழிபாடு செஞ்சாலும் இந்த 3 பொருளை ஒன்றாக சேர்த்து வைத்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எப்பவும் போல் அருகம்புல்லை காஞ்ச பிறகு தூள் பண்ணி சாம்பிரானோட கலந்து போட்டுக்கலாம். பச்சரிசி வெல்லத்தையும் பயன்படுத்திக்கலாம். இல்லை அருகம்புல்லை ஓடுற தண்ணீரில் கொண்டு போய் விட்டுடலாம். இன்றைய நாளில் பூஜையில் இந்த பொருளை சேர்த்து வைத்து நீங்கள் வழிபடும் போது குடும்பத்தில் 16 செல்வங்களும் தேடி வரும், மகிழ்ச்சி உண்டாகும், தரித்திரம் அறவே நீங்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடி பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.